வணக்கம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன், அதே மாதிரி இப்போ இந்த மார்க்கண்டேயன், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சிஎம்மை தரக்குறைவாக பேசுகிறாங்க. அதுக்கு திமுக முட்டுக்கட்டை கொடுக்குது. ஏன்னா அவங்களுடைய எம்எல்ஏக்கள், அதனால் முட்டுக்கட்டை கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஒவ்வொருத்தரும் தரக்குறைவாக பேசிக்கிட்டே இருக்கலாமா? ஒரு சிஎம்மை, ஒரு தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு சிஎம்மை இப்படி ஒரு எம்எல்ஏக்கள் தரக்குறைவாக பேசினா அவங்கள பார்த்து தொண்டர்கள் பேசுவாங்க, தொண்டர்களை பார்த்து அடிப்படை உறுப்பினர்கள் பேசுவாங்க. இப்படி ஒவ்வொன்றும் நடந்துக்கிட்டே இருக்கும். அவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிஎம் அவர். இந்த திமுக காரங்களுக்கு, ஏடிஎம்கே காரங்க, பிஜேபி காரங்க, இந்த டிவிகே காரங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். இது அதாவது அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிஎம். அவரை 5 வருடம் காலம் நம்மள் தான் அவர் ஆட்சி எப்படி பண்ணுறாரு, என்ன பண்ணுறாருன்னு பார்க்க தான் போகிறோம். அவருக்கு கண்டிப்பான முறையில் நம்ம சப்போர்ட்டு, ஆதரவு எல்லாருமே கொடுக்கணும். ஒரு மக்களுக்கு அவர் நல்லது செய்ய வராருன்னா நம்ம தான் அவருக்கு சப்போர்ட்டு பண்ணணுமே தவிர, நம்மளே எதிர்த்தா அவர் எப்படி எந்த ஒரு இதில் அவர் நல்லது செய்வார்? எல்லாருமே எதுக்குறீங்க. இந்த திமுககாரன் எல்லாருமே எதுக்குறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அதாவது நிறைய குறைகள் இருக்கிறத சுட்டி காட்டலாம். எல்லாமே அவர் செய்கிறது எல்லாமே குறை தான் அப்படின்னா எப்படி அவர் நல்லது செய்வாருன்னு நீங்கள் நம்புறீங்க? இதுவரைக்கும் அவர் நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நான் எந்த கட்சியுமே கிடையாது, எனக்கு எந்த கட்சியுமே பிடிக்காது. நான் அஜித் ரசிகர், எந்த கட்சியுமே பிடிக்காது. ஓட்டு போடும், எல்லாத்துக்கும் ஓட்டு போடும். போன ட்ரிப்பு பிஜேபிக்கு போட்டேன், அதுக்கு முந்தின ட்ரிப்பு திமுகவுக்கு போட்டேன், அதுக்கு முன்னுக்குட்டி ஏடிஎம்கேக்கு போட்டேன். எல்லாத்துக்குமே நான் ஓட்டு போட்டிருக்கேன். நான் இவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் போட மாட்டேன். எனக்கு சிறுவண்டம் தொகுதி, சரியா? அதனால் மக்களாகிய நீங்களும் நானும் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணணுமே தவிர, சப்போர்ட் பண்ணால் தான் நமக்கு நல்லது கிடைக்கும். நமக்கு அவர் நல்லது பண்ண தான் வந்திருக்காரு, கெட்டது பண்ண வரல. ஊழலாட்சி அவர் கொடுக்கல. இது வரைக்கும் ஏதாச்சும் ஊழலாட்சி கொடுத்துருக்காரா? சொல்லுங்க. லஞ்சம் கேட்டிருக்காங்களா யாராச்சும்? லஞ்சம் கேட்டவங்களை லஞ்சம் கேட்டாங்கன்னா எங்கள் ஆட்சின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு, சரியா? அதனால் மக்கள் அவருக்கு சப்போர்ட் நிற்கணும். கண்டிப்பான முறையில் இந்த திமுக காரங்க மாதிரி லஞ்சம் வாங்க மாட்டாங்க யாரும். வாங்கினா நீங்கள் திருப்பி கேட்கலாம். அப்படி ஒரு பவர் நமக்கு கொடுத்துருக்காரு அவர். மக்களாகிய நமக்கு நீங்கள் எதிர்த்து கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருக்காரு. மக்களே உணர்ந்துங்க, அதை உணருங்க. இலவசத்தை நம்பாதீங்க. அது தரமல்ல, இது தரல, சிலிண்டர் தரல, அதெல்லாம் உங்களால் உழைச்சி வாங்க முடியாதா? ஒரு சிலிண்டர் வாங்க முடியாதா? ஒரு மாதம் 1000 ரூபா கொடுத்து உங்களால் வாங்க முடியாதா சிலிண்டர்? ஒரு மாதம் 2500 தான் உங்கள் வீட்டு செலவு ஆகுமா? சொல்லுங்கள் மக்களே. குறைஞ்சபட்சம் இன்றைக்கி ஒரு 7000 8000 வேணும் மாதத்துக்கு. 2500 வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்? அதனால் இலவசத்தை நம்பாதீங்க, இலவசத்தை எதிர்பார்க்காதீங்க. நல்ல ஆட்சி. நீங்கள் இன்றைக்கி ஒரு பத்திர ஆஃபீஸுக்கோ, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சின்ன கேஸோ போங்க, ஸ்டேஷனில் 5000 10000 கேட்பான். ஒரு நாள், ஒரு நிமிஷம் வேலை 5000 10000 கேட்பாங்க. ஒரு சின்ன கேஸ் ஆகிட்டுனா 50000 கேட்பாங்க பெயில் எடுக்கணும்னா. அதனால் நீங்கள் உணருங்க. இப்போ எந்த லஞ்சமும் கிடையாது. இப்போ ஸ்டேஷனுக்கு போனாலும் நீங்கள் எதிர்த்து பேசலாம். எதுக்குங்க லஞ்சம் கேட்குறீங்க? என் பக்கம் நியாயம் இருக்குது, எதுக்கு கேட்குறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி ஒரு பவர் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு அவர், சரிங்களா? மக்கள் உணர்ந்து எதிர்க்கிறத விட்டுட்டு இந்த ஜென்ஸு, இப்போ அது என்ன ஜென்ஸு பாய்ஸா அப்படின்னு சொல்லி இந்த திமுக காரங்க ஒரு இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஜூலி, இந்த நாய், இந்த ஜூலி நாய் இருக்குது பாருங்க, அதெல்லாம் ஒன்றத்துக்கு ஆகாத ஒரு நாய் அது. அதனால் மக்கள் நீங்கள் புரிஞ்சு இந்த ஜாதி வெறியெல்லாம் விட்டுட்டு, இந்த ஜாதிக்காரன் எவனும் வரமாட்டான். ஜாதிக்காரன் உனக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு நின்னா அவனுக்கு 5000 10000 நீ கொடுக்கணும். கொடுக்காம எந்த ஜாதிக்காரனும் வரமாட்டான்.
உன் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். எந்த ஜாதிக்காரனாச்சும் உனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து நின்று இலவசமாக அவன் உனக்கு பண்ணிட்டு போகிறானா, உன் பிரச்சனையை தீர்த்து வைப்பானா? தீர்த்து வைக்க மாட்டான். எந்த ஜாதிக்காரன் வைக்க மாட்டான். அதனால் ஜாதி மத வெறி எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு நல்ல ஒரு மக்களாட்சி கொடுக்க வந்திருக்கிற நம்ம சிஎம்க்கு நம்ம தான் நின்று அவருக்கு பக்கபலமாக இருக்கிறது. நம்ம மக்களை நம்பி தான் அவர் வந்திருக்காரு. மற்ற யாரை நம்பியும் வரல. அவர் அந்த மக்களுக்காண்டி தான் வந்திருக்காரு. நம்மளை நம்பி வந்திருக்காரு. நம்ம தான் அவருக்கு சப்போர்ட்டாக நிற்கணும். அதனால் நீங்கள் எல்லாம் உணர்ந்து செயல்படுங்க. உங்கள் மனசாட்சியோடு செயல்படுங்க.